வணக்கம். ராகவன் பேசுகிறேன், மெட்ராஸ் அம்பத்தூர்லேருந்து. எண்ணெய் வித்துக்களில் எங்கள் அனுபவம் 2 போட்டும் வேர்க்கடலையும் எள்ளும் பயிரிட்டு உபயோகித்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறை தான் இது வரைக்கும் அனுபவப்பட்டிருக்கோம். இதில் எள்ளு திருப்தியாக இருந்தது. ஆனால் வேர்க்கடலையில் 2-3 இது நாங்கள் ஒன்று சரியாக பயிர் பண்ணலைங்கிறது, நிறைய குறைகள் என்னென்ன குறைகள்லாம் பார்த்துட்டோம். அதில் வந்தவாசி ஏரியாவில் வேர்க்கடலை அறுவடைக்கு ஏறக்குறைய 25-30% கூலியாக போயிடுது. அப்போ மகசூல் குறைஞ்சிருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு நஷ்டம், நமக்கு கைக்கு கிடைக்கிற பலன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் குழுவில் வேர்க்கடலையே வேணாங்கிற அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. இது அறுவடை அறுவடை கூலி ஜென்ரலாக தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியில் இருக்குது. சில இடத்துங்களில் 10 கூடைக்கு 1 கூடைன்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, மகசூல் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க அப்படியே நிலத்தில் கொஞ்சம் விட்டுடுறாங்க, கடைசி லேயர் மாதிரி. அது ஏறக்குறைய 30% வரைக்கும் போயிடுது. அந்த மாதிரி வருது. வேறு வழிகள் இருக்குது அறுவடைக்கு. வேறு செலவு குறைஞ்ச அறுவடை வழிகள் இருக்கா? சில மிஷின்லாம் இருக்கிறது பார்த்தோம். முன்ன கூட ஒரு முறை குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகல. அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஃபெயிலியர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம குழுவில் யாருன்னா மிஷின் அறுவடை நிலக்கடலைக்கு செய்கிறாங்களா அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில யூடியூப் பிக்சர்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு மிஷின் வெறும்னே நிலத்துலேருந்து பறிக்கிறதுக்கும், இன்னொரு மிஷின் தனியாக கடலை கொட்டையை செடியிலேருந்து பிரிக்கிறதுக்கும் 2 மிஷின் தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒன்று இருந்தது. அந்த மாதிரி யாருன்னா அனுபவப்பட்டிருக்காங்களா, செஞ்சு பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறத தெரியப்படுத்தினா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் சார், திருநாவுக்கரசுங்க. நிலக்கடலையை பொறுத்தவரையும் எல்லா ஏரியாவிலுமே ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் சார். எங்கள் பகுதியிலலாம் எப்படின்னா, ஒரு மூட்டை நிலக்கடலை ஆயிரத்துக்கு 200 ரூபாங்க கூலி. காஞ்ச கல்ல 40 கிலோ பிடிக்கும். பச்சைக்கல்லையாக இருந்தால் ஒரு 55-60 கிலோ கூட பிடிக்கும் அந்த மூட்டை. நார்மலாக அந்த சர்க்கரை சாக்கு இல்லைங்களா, 100 கிலோ சர்க்கரை சாக்கு, அதில் தான் பிடிப்போம் ஆச்சுங்களா. உங்களுக்கு விளைச்சல் கம்மியாக தான் இருந்தது, நான் கூட பார்த்து நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா, மூட்டைக்கு 50 ரூபா காசு கூட கொடுத்துருவோங்க. மூட்டை 250 ரூபா நீங்கள் ஆஞ்சிருங்க, இல்லை இன்னும் 50 ரூபா சேர்த்து கொடுத்தாலும் சரி. நீங்கள் என்ன ரைஸ்ன்னா, கான்ட்ராக்டாக ஆய்ச்சல் செய்யும்போது அவங்களோட வேகம், சுறுசுறுப்பு அதெல்லாம் தனிங்க. நீங்கள் அத்தை கூலி, அதாவது ஆள் கணக்காக விட்டிங்கன்னா 4 பேர் சேர்ந்து கூட ஒரு மூட்டை ஆகி வாங்குங்க. நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதனால தான் நாங்கள் 10 ரூபா கூடவோ குறையவோ எதுவாக இருந்தாலும் கான்ட்ராக்ட், அந்த மூட்டை கணக்கெலாம் கான்ட்ராக்டாக நீங்கள் போயிடணுங்க. இல்லைன்னா லேபர்ஸு நாங்களாம் நீங்கள் விற்றீங்கன்னா கூட அந்த கல்லைக்கு அவங்களுக்கு பத்தாது. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். மிஷினரிலாம் வேண்டாம் சார், அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. அசோக் சார், நம்ம கார்கோடல்பட்டி அசோக் சார் கூட ஒரு டைம் கொஞ்சம் பதிவு போட்டிருந்தாங்க. நிலக்கடலை ஆய்வதற்கு வண்டியிலே இருக்க மாதிரி. அதெல்லாம் எந்த அளவுக்கு சூட்டபுள்னு சொல்ல முடியாது சார், ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. லாஸ்ட்டாக யூடியூப்பில் கூட பார்த்தேன், சைக்கிள் மேனுவலாக செடியை பிடுங்கி சைக்கிள் சுற்றுற மாதிரி இருக்குது. அந்த கள்ளக்கொடியை அந்த சைக்கிள் வீலில் காமிக்கிறாங்க, கடலை மட்டும் கட் ஆகிடுது. நீங்கள் குறைவாக செய்யும்போது வேணால் அது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், பொழுதுபோக்கு மாதிரி. அவ்வளோதான் சார்.